மத்தியாஸ் யோசுவா ஏசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரா? மக்கள் அவர் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஏன் அவர் பின்னாடி போறீங்கன்னு கேட்டா அவங்க மீன் இருக்கிறாங்க, அவங்க நச்சரிக்கிறாங்க. ஏன் நம்ம கூட சுத்திட்டு இருந்த பசங்க அவர் கூட போய் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்டா அவர் கூட போய் சுத்துறீங்கன்னு கேட்டா அவர் தான் தின்றாங்க, அவர் தான் ஒரு வேசியாடுறாங்க. அவர் என்னோட பெரிய சரி, இந்த வாட்டி விட்டுரும். இன்னொரு நாள் பார்த்துக்கோ. வாங்க. என்ன பண்ணியா? இன்னைக்கு அதோட ஒரு முக்கியமான நாள். வேற ஒன்று ஏசு ஓய்வு நாள் அடிக்கடி இருக்கிறாரு. எனக்கு ஒரு தகவல் இருக்கு. அதனால அவர்கிட்ட நம்ம நீ போவோம். அவர் ஓய்வு நாள் வீர விதமா தான் பேசுவார்ல, அப்பயே அவர் நல்லா நினைச்சு நம்ம கொண்டுருவோம். அவரோட சீசர்கள் மட்டும்தான் ஓய்வு நாள் பேர் இருக்காங்க. அவரு பேர் இல்ல. இந்த காரணத்தை வச்சு அவர்கிட்ட பேசணும்னா அவர் சுத்தி இருக்கிற மக்கள் நம்மளே கல்யாணம் நினைச்சு கொண்டுருவாங்க. அதனால இந்த விஷயத்தை அவர்கிட்ட வேற விதமா பேசி பார்ப்போம். வாங்க. என்ன போதகரே, நீர் இவ்வளவு பெரிய போதகராக இருக்க ஒரு சீசர்கள் ஓய்வு நாள் அன்னைக்கு கோதுமை மணிகளை வச்சு சாப்பிடுறது சரியா? அப்பொழுது இவர்கள் செய்வது சரியா? நான் சொன்னது இவர்கள் நீ சொன்னியா? மதேஷ் நீ சொன்னியா? இதுக்கு எப்படி சொன்ன? நான் சொன்னது சரி, திரும்ப விட்டுருவோம். இது எப்ப நாங்க நோஸ் கட்டிட்டே இருக்கிறாரு. இன்னொரு நாள் பார்த்துப்போம். வாங்க. வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. வாசம் எப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ ஒண்ணு என்னை கட்டி வச்சிருக்க மாதிரியே இருக்கு. அதுல இருந்து விடுபடணும்னா எஸ்லேம் இருக்கிற அத்தனை தேவாலயம் அங்க சுத்தி இருக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காங்க. நான் சமாளிச்சு ஒத்துப்பட்ட ஜாலியை செஞ்சுவேன். என்னத்தை உள்ள விட போறாங்க. என்ன பண்றது? சமாதானம் கிடைக்கும், நாங்க தான் போய் ஆகணும். இதுக்கு தாமதம் பண்ணிட்டு நம்ம இப்பவே போவோமே. இங்க வர யாரு பாருங்க, நம்ம ஊர் பொம்பளை மாதிரி இல்லையே. யோசுவா, யாரு போய் வராங்க? ஏன் சமாளி நான்
அதனால எங்க ஊருக்கு எஸ்கேப் கத்தர் தேவராஜ் வந்து கத்தர் பாவம் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேங்க ஐயா. சின்னது நீ ஒரு விபச்சாரியா? நீ ஊருக்குள்ள வந்ததே தப்பு. இதுல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர முடியா? உன்னைய வாழ ஆடு உள்ள விட்டா கர்த்தருடைய ஆலயம் தீட்டு போட்டுரும். நாங்க கீழ் ஜாதி காலையில விடுவோம் மட்டும். நீ விபச்சாரி உடனே எப்படி விட விடுது? நீங்க இருந்து போறியா நல்லா அடிச்சு விடுவோம். ஐயா 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 வேறு முறைங்க ஐயா 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 வேறு முறைங்க ஐயா ஆலயத்துல போயிட்டு கத்தர் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டு உடனே வந்துடுறேங்க ஐயா. நீ இப்ப போறியா இந்த கல்லார் அடிச்சோட கொள்ளுவான். ஐயா 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 சரிங்க ஐயா போறேன் ஐயா. இப்ப இங்கே வர மாட்டேன் ஐயா. எனக்கு தெரியாம தேவாலயத்துக்குள்ள போன நினைச்ச என் கையாலே நான் கொண்டுருவேன். போ போ போ. அப்பா இப்பெல்லாம் ஆலயத்தை விட்டு ஆலயம் ஆகுது. நம்ம கர்த்தருக்கு பெரிய தொழில் செஞ்சிருக்கோம். பரலோகத்தில் உள்ளவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. வா வா ஏசியா ஆலயத்துக்கு சரி அவங்க கடவுள் அவளை மட்டும் தான் நேசிப்பாங்க போல. என்ன எப்படி நேசிக்க போறாங்க? நான் சமாரிய ஸ்திரீ ஒதுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன். என்ன எப்படி நேசிப்பாங்க? சரி என்ன பண்றது? ஊருக்கே போவோம். சே அங்கதான் அப்படின்னா வீட்டுல இருந்து பார்த்தா குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கூட இல்ல. நல்லதே நடக்க மாட்டேங்குது. சரி என்ன பண்றது? தண்ணி முடியாது போக முடியும். நீ ஒரு யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, எனக்கு தண்ணி கேட்கலாமா? நீ யார் கூட பேசுற என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ என்கிட்ட ஜீவ தண்ணி கேட்ப, நானும் ஜீவ தண்ணி கொடுத்திருப்பேன். ஐயா உங்கள்கிட்ட கொள்றதுக்கு பாத்திரமும் இல்ல, கிணறும் ஆழமா இருக்கு. அப்புறம் எப்படிங்க எனக்கு ஜீவத்தை கொடுப்பீங்க? இந்த கிணத்து தண்ணீரை குடிச்சா திரும்ப திரும்ப உனக்கு தாகம் வரும். ஆனா நான் கொடுக்குற அந்த ஜீவ தண்ணீரை குடிச்சா வாழ்நாள் முழுக்க தாகமே இருக்காது. ஐயா அப்படி தண்ணீர் நேரம் தாண்டியா வாழ்நாளெல்லாம் இருக்கு தாகத்தை திட்டுதையா. எனக்கும் தண்ணி கொடுத்து வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குயா. அந்த தண்ணீர் நேரம் கொஞ்சம் தாங்கய்யா. நான் ஜீவ தண்ணீரை தரேன். ஆனா முதல்ல நீ போய் உன் புருஷனை கூட்டு வா. ஐயோ புருஷனை கொடுக்க சொல்லுங்க. யார் போய் கொடுக்குறேன்? நான் வாழ்றதே என் புருஷங்க. ஐயா புருஷன் இல்லையா? உண்மைதான், நீ 5 பேரோட நபர். ஆனா இப்ப சேர்ந்து வாழ்ற ஒரே புருஷனே இல்ல. ஐயா நீங்க தெரிஞ்சிருக்கீங்க ஐயா. என் வாழ்க்கையில நடக்குற அப்படியே சொல்லிட்டீங்க ஐயா. ஐயா இவர் கேள்வி கேட்கிறீங்க ஐயா. நீ கேளு, நான் பதில் சொல்றேன். ஐயா யூத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க எஸ்லேம் இருக்கிற கத்தரை நடத்துறதுதான் கத்தரை தோற்று நாங்க இப்படியே கொடுக்குறது எங்களை புரிய கூட மாட்டேங்கிறாங்க, அடைத்து கூட மாட்டேங்கிறாங்க. அப்படி போனாலும் அதாரத்தை பண்ணி நடத்துறாங்க. நாங்க இப்படியே ஆண்டவர் தொழுது கொடுக்குறது. பிதாவாகிய தேவனை தொழுது எந்த நேரத்திலையும் தொழுது கொள்ள என் மூலமா ஒரு காலம் வரப்போகுது. ஐயா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. பேசியான ஒருத்தர் வருவாங்க ஐயா. அந்த காலத்துல எங்களுக்கு மறுக்குமா ஐயா? அந்த வரப்போற மேசியானா ஐயா எங்க அந்த பேசியா? எங்கிட்ட பேசுனீங்களா? எங்க தாக்கு கறி கேட்டீங்களா? யூதர்கள் கூட எங்க ஊருக்கு வர மாட்டாங்க. ஆனா யூதர்களுக்கெல்லாம் ராஜா நீங்க எங்களை தேடி அனுப்புறீங்களா? ஐயா நீ பெரிய ஆண்டவரே, நீ பெரிய மேசிய ஆண்டவரே, உலக ரட்சகர் ஆண்டவரே, நான் மீண்டும் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இத எங்க ஊர்ல உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தது ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுதான் எனக்கு சாப்பாடா இருக்கு. ஹோட்டல போய் நல்லா சாப்பிட்டு திரும்ப வந்துட்டேன்.
அவரை? சூப்பர் ரவி, சூப்பர் ரவி. என்ன எனக்கு தெரியல. என்ன போதகரே பதில் ஒண்ணு சொல்லாம கீழே விழுந்துட்டீரு? உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லையே எடுத்தே கடவன். ரவி, 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 முதல்ல நீ ரவி. முதல்ல நானே கேட்கிறேன். ஏய், என்னது இவர் எழுதிட்டே இருக்கிறாரு? ஒரு ஸ்திரீ மட்டும் தனியாக இப்படி விபச்சாரம் செய்யும். ஆமா, இவர் கேட்கிற கேள்வி நியாயமானதாக இருக்கு. இவங்க வேற இவ்வளவு மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி அச்சோ, நம்ம செஞ்ச மாத்திரை எழுதிருக்கிறாரு. நம்ம அடிக்க போற நேரம் பார்த்து இவர் கீழே இருக்கிறது மேல சொல்லிட்டாரு. நம்ம மாணவர் எழுதிருக்கேன். இந்த மாதிரி அடிக்க சீ, இவர் என் கையால எழுதிதான். எனக்கு ஒரு மாணவர் எழுதல. இவனெல்லாம் அந்த கடவுளை பார்த்து வா. இனி நீ பாவம் செய்யாதே. எழுது. சரி, நீ போ. நான் பாவிகளை அழிக்கல, அவர்களை மீட்கவே வந்தேன். என்ன நம்ம ஓதல புரிஞ்சுக்கவே முடியல. நான் என்ன பண்றது டாக்டர்? கேட்கவே முடியும். சரிவா? ச்சே, இந்த இயேசு என்ன பண்ணாலும் நம்ம கிட்ட தப்பிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ரவி, என்னோட ரெடியா இரு. என்ன ஜோஷுவா? இத்தனை நாளா அவரை வெளியே நின்னுட்டு, அவரை கொல்லும், கொல்லும், கொல்லும்னு இந்த plan பண்ணிட்டு இருந்தோம்ல. இப்ப உங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு, வீட்டுக்குள்ளே இருந்து கொல்ல plan பண்றாங்களா எப்படி? எப்படி மச்சான்? எப்படி? உங்க குருவா இருந்துச்சுன்னா, என் கூட சேர்ந்ததுனாலதான் உனக்கு இங்கிட்டு மூளை வேலை செய்யுது. அப்படியே ஆகட்டும். வா, நம்ம அவரை போயிட்டு விருந்துக்கு அழைச்சிட்டு வருவோம். நான் வாங்குறேன். என்ன? நாளை உங்களுக்காக எங்க வீட்டுல விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்து வரணும். சரி, வரேன். ஜோஷுவா, மத்தியாஸ். ரவி, இயேசு வரப்படுது. அவருக்கு சிக்கன், மட்டன், மீன்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு ரவி. சரி, அவர் வர ஒரு டைம் ஆயிடுச்சு. அவருக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. நான் கருத்து செய்யுங்க. ரவி, இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்களா? பாத்துருவே. சூப்பர் சூப்பர் ஜோஷுவா. சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம். அவர் உட்கார்ந்து சீக்கிரம் ஆகணும். அவர் வரது டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ரவி, இயேசு வந்தார். வாங்க 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 உள்ள வாங்க. ஏய் கூப்பிடு. வா வா வா. ரவி, வாங்க. உள்ள வா. உட்காரு உட்காரு உட்காரு. ஏய், நம்மள்ட்ட ஒரு மரியாதை கூட ஒரு குறைய கூடாது. எனக்கு எல்லாத்தையும் எடுத்து பண்ணு. ஏய், ஏய், இவன் யார் உள்ள விடுது? ஏய், காவலாளி என்ன பண்ணிருக்காங்க? ஏய், ஏய், இப்படி, இப்படி. இவர் ஒரு பரிசுத்தவான் தான். இவரை தொட்டது யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ரவி. நான் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்னை முத்தம் கொடுத்து உபசரிக்கவில்லை. ஆனா இவளோ என்னை பார்த்தது முத்தம் கொடுத்திருக்கலாம். நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்னை தலையில் எண்ணெய் வைக்கவில்லை. ஆனால் அவளோ அவர் கண்ணீரால் என் காலை துடைக்கிறார். ச்சே, நீங்களாம் ஒரு வெள்ளையடிக்க விட்ட கள்ளர். என் வீட்டுக்குள்ள என்ன செய்ய? ஆயா, இவ்வளவு சாப்பாடு சாப்பிடல. சரி, என்ன நடக்கணும்? ஒரு சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டுக்கலாம். என்ன பண்றது? ரவி, வர ரவி. ஆமா, சரி, நம்ம பிரதான ஆசாரியரை பார்த்து ரொம்ப நாளாச்சு.
தெரியுமா? அவர் தேவாலயத்திற்கு 3 நாள் சாரோட்டு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாதுன்னு சொன்னா இப்படி வேற cheat பண்றது. தெரியுங்கய்யா. ஆமா, அப்படிதான் எல்லா மக்களுக்கும் சொல்லியிருக்காரு. அவர் சீசன்லாம் அப்படிதான் சொல்றாங்கய்யா. சரி கொடுக்குறேன். நான் என்னோட ஆட்கள்லாம் சொல்லி அவரை 2 நாட்கள் கைது பண்ணி கூட்டிட்டு வா. அப்படியே ஆகணும்யா. நாங்க ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம். நீங்க ஆசீர்வாதம் பண்ணி ஆகணும்யா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே நிமிஷம், இது பண்டிகை நேரமா இருக்கு. அதனால அவர் மேல கை வச்சா மக்கள்லாம் நம்மள அடிக்க பார்ப்பாங்க. யாருக்கும் தெரியாம 2 நாட்கள் அவர் கைதை பண்ணி கூட்டிட்டு வா. அப்படியே ஆகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் பால் ஒன்று நிறைய போயிடுச்சு. எப்படி நான் அவனுக்காக ஆண்டு பேசுற பத்தியா? சரி, இவர்கிட்ட வேற நம்ம கொண்டு வர சொல்லி கைது பண்ணி அவனை எப்படி நான் கைது பண்ணி கொண்டு வருது? ரவி, நான் சொல்றேன். அது கேட்டீங்கன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரவி. என்ன ஜூஸ்வா? எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கான். அவன் பேர் யூதாஸ். அவன் காசு கொடுத்து என்ன வேணாலும் செய்வான். கொலை செய்வான், தைவான் செய்வான் ரவி. அப்படியா? இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வேணும். நீங்க நாளைக்கு அவன் உடனே கொண்டு வரு. போயிடு ரவி. என்னது இது? ஜோசப் என்ன ஆளானா? ஆமா ரவி. ரவி, நான் ஜோசுவா வந்தேன் ரவி. ரவி, நான் சொல்றேன்ல, இவன் தான் அந்த யூதாஸ். உள்ள வா. சொல்லுங்க ரவி, எதுக்கு அவர் கூப்பிட்டீங்க? நீதான் யூதாஸா? ஆமா ரவி. இயேசு உனக்கு தெரியுமா? தெரியும் ரவி, அது அவர் கூட தான் இருக்கேன். அவர் எங்க தங்கியிருப்பான்னு தெரியுமா? ஈரோடுல? தெரியும் ரவி. சரி, நான் என்கிட்ட இருக்கிற ஒரு 4 ஆளை அனுப்புறேன். இயேசு யாரை காட்டி சரி, எனக்கு என்ன பலன்? உனக்கு என்ன வேணும்? நீ பெரியவரை எது கொடுத்தாலும் நிறைய இடம் கொடுப்பீங்க. என்ன வேணாலும் கொடுங்க. சரி, மத்தியாஸ் ரவி, போயிட்டு வெளிக்காசு எடுத்துக்கோ. சரி ரவி. இந்தா. கையை தொடாத. இந்த இடம் வந்து தலைமையில இருக்கு உங்களுக்கு. இந்தா. ரவி, காசு கொடுத்ததும் கொடுத்துட்டோம். எப்படி ரவி இயேசுவை காட்டி கொடுப்ப? அதான். இதோ. சரி ரவி. வயசானவங்க கொடுத்துட்டோம். நீ எப்படி காரியம் பண்ண சொல்லவே இல்லையே. நாங்க டெய்லி இயேசு பார்க்கும்போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்போம். அதை யார் முதல்ல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரோ அவர்தான் இயேசு. வெரி குட். சரி, நான் இன்னைக்கு 4 பேர் அனுப்புவோம். சரி ரவி. ஒரு நாள் ஜோப் பண்ண சொன்னீங்க. ஆனா அதுல யூதாஸ் தான் குறைஞ்சான். யூதாஸே வரவே இல்லை. என்ன பண்றது? யூதாஸ் வந்துட்டான். நாங்க சேர்த்து ஜோப் பண்ணலாம். இதோ என்னை காட்டி கொடுக்கிறான், வந்து விட்டான். யார் இந்த இயேசு? நானா? யார் இந்த இயேசு? நானா? யார் இந்த இயேசு? சிநேகிதனே, நீ என்னை முத்தம் கொண்டு காட்டி கொடுக்கிறாயா? நீ சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டோம். இவர் ராஜாமா உலகத்தை ரசிக்க போறோம்னா இவரை காப்பாத்தவே ஒரு ஆள் வேணுமா? நீ உண்மைகளின் சத்தியம் இருவருக்கு கீழே இறங்கி வா. வாங்க, நான் காப்பாத்த
பிதாவே, இவர்களை மன்னியும். இவர் செய்த பாவங்கள் இவருக்கே தெரியாது.